எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் ஒரு 6 வசனங்கள் வரைக்கும் நம்ம படித்து, இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் நமக்கு இதில் தான் இருக்குது. மிக முக்கியமாக 4வது வசனத்தில் இருக்கிறது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இதுதான் இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். உங்களுக்கு பொக்கிஷங்கள் இருக்குது, புதையல்கள் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது? அந்தகாரத்தில் இருக்குது, ஒளிச்சு வைக்கப்பட்டு இருக்குது, மறைவாக இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். நீங்கள் அதை விசுவாசிக்கணும், அதை பேசணும். உங்கள் வாயில் அடிக்கடி நீங்கள் பேசணும். ஆமேன். சரி, இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் நம்ம இது கர்த்தர் யாருக்கு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு சொன்னார். மறந்து போகக்கூடாது, கோரேஸ் என்ற ராஜாவுக்கு சொன்னார். இந்த கோரேஸ் ராஜா பார்த்தீங்கன்னா தேவனை வணங்குகிறவனா இல்லை, அவன் இஸ்ரவேலனா இல்லை, யூதனா இல்லை, யாரோ ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தார் இல்லைங்களா? அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சு அவன் மூலமாக என்ன பண்ணார்னா, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டினார். ஆமேன். எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டினார். அதனால் போன வாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் உடையவராக இருக்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் என்ன நமக்கு விளங்காததுனால நம்ம ஏன் வாழ்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றது நமக்கு புரியாது. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா, நான் ஏன் பிறந்தேன், ஏன் சாப்பிட்றேன், ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, தேவன் அவங்களுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த திட்டங்கள்லாம் எப்பொழுது தெரிய வரும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. வசனம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவருடைய கரத்தில் ஆண்டுடைய அன்பில் நிலைத்திருக்க அவர் உங்களை நடத்துகிற விதங்கள் தானாக வெளிப்படும், நடத்தி கொண்டு போவார். ஆமேன். சரி, அதில் போன வாரம் பார்த்தது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அபிஷேகம் பண்ணினேன்னா தேவன் தெரிந்து கொண்டார் கோரேசை குறித்து ஒரு திட்டத்தோடு. அதுபோல் உங்கள் எல்லாரையும் ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்டார். இந்த வாரம் தொடர்ந்து அதிலே நாம் படிக்கலாம். 1வது வசனத்தில் தான், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போது, இந்த கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லுகிற 2வது ஒரு காரியம், அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அந்த ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டு இதெல்லாம் செய்ய போறேன். இப்படி செய்ய போறேன், நான் என்ன பண்ண போறேன் உனக்குன்னா, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். ஜாதிகள் சொல்லும் போது பரிசுத்த வேதம் ஜாதி பார்க்குற பைபிள் கிடையாது. தேவன் ஜாதிகளை உண்டாக்கவில்லை. ஒரு மதம் ஜாதியை உண்டாக்குதுன்னா அந்த மதத்தை விட மோசமானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மதங்கள் தான் ஜாதியை உண்டாக்கி மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தரம் பிரித்து அவனை என்ன சொல்கிற கேவலப்படுத்துகிறது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மதங்களில் எந்த மதத்திலையும் ஜாதி கிடையாது. தெரியுதுங்களா? உலகத்தில் போய் பாருங்க, உலகம் முழுவதும் எவ்வளோ மதம் இருக்குது. இங்கே இருக்கிற மதம் தான் ஜாதியை உருவாக்கி
ஆனால் அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? இப்போ பொங்கல் பண்டிகை, ஜல்லிக்கட்டு நடக்கும். நல்லா கவனிங்க, ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் மாட்டை போய் தொட முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மதம் நமக்கு எதுக்கு? அந்த தெய்வம் நமக்கு எதுக்கு? யோசித்து பார்க்கணும். மக்கள் சொல்கிறாங்க, ஒரு போஸ்ட் போட்டார் ஒருத்தர், நான் தமிழன், நான் இந்து. தமிழனுக்கும் இந்துக்கும் ஒட்டும் உறவும் கிடையவே கிடையாது. அப்போ தமிழன் இந்துன்னா ஒரு இந்திக்காரன் சொல்கிறேன் நான் இந்துன்றான், ஒரு தெலுங்காரன் சொல்கிறேன் நான் இந்துன்றான், ஒரு கன்னடக்காரன் சொல்கிறேன் நான் இந்துன்றான். அப்போ இந்துன்றது யாருக்கு தான் சொந்தம்? எந்த மொழிக்காரனுக்கு இந்து மதம் சொந்தம்? முதல்ல இவங்கள விட்டு நீங்களாம் அடிச்சுக்கின்னு முடிவு பண்ணி வாங்க, இந்து மதம் எந்த மொழிக்கு சொந்தம்னு பார்த்துக்கலாம். அதாவது இவங்களாம் என்ன சொன்னாங்க, சோரம் போயிட்டாங்க, ஏமாந்து போயிட்டான். நான் தான் ஏமாந்து போனதே தெரியாமல் அதுக்காக பேசின்னு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜாதிகளை உண்டாக்கவில்லை. மனுஷனுக்குள்ளே அவர் ஜாதியே உண்டாக்கலைங்க. அவர் ரெண்டாவது மனுஷனை நேசிக்கும் பொழுது மனுஷனுடைய உள்ளத்தை பார்த்து தான் நேசிக்கிறார் ஒழிய அவன் எந்த ஜாதி, எந்த குலம், கோத்திரம், அவன் ஊர் பெருமை அதெல்லாம் பார்த்து நேசிக்கலை. என்ன நேசிக்கிற, அதாவது நீங்கள் எந்த அளவில் அவரை நேசிக்கிறீங்களோ அதை விட அதிகமான அளவில் அவர் உங்களை நேசிப்பார். இதுதான் நம்ம ஆண்டவர். மற்ற தெய்வங்கள்லாம் ஜாதி பார்த்து தான் செய்யும். உதாரணமாக நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற மதங்கள், அதில் இருக்கிற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து தான் ஆளுங்களுக்கு செய்யுது. அது கிட்ட வர வைக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காரன் தான் கிட்ட வரணும், மற்ற ஜாதிக்காரங்க என்ன பண்ணக்கூடாது, கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாரும் இடத்தில் வாருங்கன்னு கூப்பிட்றாரு. இந்த உலகம் உங்களை ஒதுக்கலாம், நீ கீழ் ஜாதி, நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்ட்டு. தெய்வங்களே உங்களை ஒதுக்கலாம், நீ அங்கே சன்னிதானத்தில் வரக்கூடாது, கருவறையில் வரக்கூடாது, உனக்கு தகுதி கிடையாதுன்ட்டு. ஆனால் உங்களை அழைக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஜாதியும் பார்க்கல, அவர் எதுவுமே பார்க்கல. நீங்கள் ஏழையா பணக்காரனா, என்ன ஜாதி, எந்த மொழி, எந்த குலம், கோத்திரம் அதெல்லாம் பார்க்கல. அவர் ஒன்றே ஒன்று தான் பார்க்குறாரு, என்னிடத்தில் அன்பாயிரு, அவ்வளோதான். என்னை நேசிக்கிறானா, நான் அவனை நேசிக்கிறேன், அவ்வளோதான், அதிகமாக நேசிக்கிறேன். சரி, பைபிளில் ஜாதின்னு வரும்போது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஜாதிகளை பற்றி வேதம் பேசவில்லை. ஜாதி என்று வருகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ்னு வரும். நேஷன் என்றால் தேசம், ஜனக்கூட்டங்கள். அப்போது இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த கோரேசுக்கு முன்பாக ஜனக்கூட்டங்களை கீழ்ப்படுத்துவேன் அப்படின்றாரு. என்ன ஜனக்கூட்டங்களை கீழ்ப்படுத்துவார்னா, எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு எதிரிகள் இருப்பாங்க. எல்லா மனுஷர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் இருப்பாங்க. இயேசுக்கே எதிரி இருந்தாங்க, மறந்து போயிடாதீங்க. இயேசுக்கே எதிரிகள் இருந்தாங்களா இல்லைங்களா? இருந்தாங்க. இயேசுக்கே எதிரிகள் இருந்தாங்க. அப்போது எல்லா மனுஷர்களுக்கும் எதிரிகள் இருப்பாங்க. இப்படி எதிரிகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. எதிரிகள் சும்மா இருக்க மாட்டான். அவன் இவனை எப்படி கெடுக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி நாசம் பண்ணலாம், இவனுக்கு ஏதாவது பொல்லாப்பு செய்யலாமா, இவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்யலாமா, இப்படியே யோசிச்சுக்கினே இருப்பாங்க எதிரிங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற கோரேசுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அப்படின்னா உன்னுடைய எதிரிகளை நான் உனக்கு கீழ்ப்படுத்துவேன். கீழ்ப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, ஜெயிக்க வைப்பது. கோரேசை ஜெயிக்க வைப்பது. கீழ்ப்படுத்துறதுனா என்ன, அதை அவனை ஜெயிக்க வைப்பது. அப்போ ஒரு ஆளை ஜெயிக்கணும். ஒரு ஆளை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்கிறது? 2 கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கவுன்சிலர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கவுன்சிலர் இன்னொரு கவுன்சிலரை 2 பேரும் கவுன்சிலராக இருக்கிறாங்க. இவரை விட இவருக்கு கீழே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சதி பண்ணணும். என்ன பண்ணணும்? சதி பண்ணணும். அந்த ஆளு கவுன்சிலருடைய வார்டுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட இந்த ஆளை பற்றி என்ன பண்ணணும், இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி அந்த மக்கள் ஓட்டு போடாதபடிக்க செஞ்சு அடுத்த எலெக்ஷன் அந்த ஆளை கவுன்சிலர் இல்லாமல் தோக்க வச்சு வட்ட செயலாளராக கொண்டு வந்து அந்த வட்ட செயலாளர் போஸ்ட்டு கூட அவனுக்கு கொடுக்காம அதை வேற அவனுக்குலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தனை உசு பேத்தி, நீ தான் ரொம்ப நாளாக இருக்கிற, எவ்வளோ நாள் தான் அவனே கவுன்சிலராக இருப்பான், அவனே வட்ட செயலாளராக இருப்பான், நீ கேளியா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவனை சப்போர்ட் பண்ண வச்சு
அவனை தூக்கி விட்டு இவனை இன்னும் வட்ட செயலாளருக்கு கீழே கொண்டு போய் அடிமட்ட தொண்டனா வச்சு, அப்போது இந்த கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போது இவர் கவுன்சிலர் லெவல்லே இருக்காரு, இவர் என்ன ஆயிட்டாரு? கீழே 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 போயிட்டாரு. அப்போ இவர் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிக்கலிங்களா? அவனை கீழ்ப்படுத்திட்டாரு. இன்னொரு கீழ்ப்படுத்துதல் இருக்குது. இன்னொன்று, இவர் கவுன்சிலராகவே இருப்பார், இவர் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரை ஒன்றுமே பண்ணல, அவரை அழிக்கலை, அவருக்கு சதி பண்ணல, அவரை கெடுக்கலை. இவர் என்ன பண்ணிட்டாரு? சருன்னு டக்குன்னு எம்எல்ஏ ஆனார், அடுத்த எலெக்ஷனில் எம்பி ஆனார், அடுத்த எலெக்ஷனில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் எங்கே போயிட்டாரு? எங்கேயோ ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டார்? இவர் மேற்கொண்டு விட்டார். ஜெயிச்சிட்டாரா? ஜெயிக்கலீங்களா? ரெண்டு விதத்தில் ஜெயிக்கலாம் எதிரியை. ஒன்று, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஜெயிக்கலாம். இல்லைன்னா அவன் நினச்சே பார்க்க முடியாத உயரத்துக்கு நம்ம போயிட்டோமா நம்ம ஜெயிச்சிருவோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் கோரேசா அப்படி தான் செஞ்சார். கோரேசா என்ன சொல்கிறான்னா, ஜாதிகளை ஜனக்கூட்டங்களை எதிரிகளை உனக்கு கீழ்ப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணார்னா, இந்த கோரேசை பெரிய அளவில் உயர்த்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? பெரிய அளவில் உயர்த்திட்டார். ரெண்டாவது, கோரேசை வெறுத்தவங்க, அவனுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார், அவங்களெல்லாம் டம்மி ஆக்கிட்டார் ஆண்டவர். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரு முக்கியமான காரியம் இதுதான். இந்த உங்களுடைய எதிரிகளை கர்த்தர் கீழ்ப்படுத்துவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் எதிரிகளை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கீழே கொண்டு வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், அந்த வசனத்து மேலே கண்ணை வச்சு படிக்கணும். அது மேலே கொஞ்சம் கண்ணை வச்சு என்ன பண்ணணும்? படிக்கணும். கர்த்தர் ஜாதிகளை, கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தின தேவன் என்ன பண்ணுவார்? எனக்கு முன்பாக என் எதிரிகளை எல்லாம் கீழ்ப்படுத்துவார். எதிரி நமக்கு பொதுவாக நான் சொல்கிறது ரெண்டு வகையான எதிரி. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற எதிரி, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத எதிரி. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி செய்கிறது நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத எதிரி செய்கிறது என்ன செய்கிறானே தெரியாது. திடீர்னு போய் மாட்டும் போது தான் நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், ஐயோன்னுட்டு. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க மனுஷங்களே பார்த்தீங்களா, நமக்கு தெரிஞ்சு செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் செய்கிறவங்க நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாது, உங்களை பற்றி எங்கேயோ போய் சொல்லிட்டு வந்துடுவான், உங்களுக்கே தெரியாது அவன் போனான்ட்டு. அவன் எங்கேயோ போய் உங்கள் ஊருக்கு போயிட்டு, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் போயிட்டு, அவன் சென்னையில் இது பண்ணுறான்னு நினச்சேன், அவன் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா, அவன் எப்படி வாழ்ந்துன்னுக்கிறான் தெரியுமா, அவன் நிலைமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பற்ற வச்சுட்டு வந்துட்டு இருப்பான். நீங்கள் ஊருக்கு போனால் கேட்பீங்க. ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு நைட்டு ஒருத்தங்கிட்ட பேசுவான் ஒரு ரகசியத்தை, பொழுது வெடிச்சு அவன் எழுதிருக்காகட்டியோ ஒருத்த பல்ல வேலைக்குன்னு வீட்டு கதவை தட்டுவான். நான் இது மாதிரி கேள்விப்பட்ட உண்மையாட்டு. இவன் யோசிப்பான், நைட்டு இவங்கிட்ட தான் சொன்னோம், இவனை நம்ம கூட தான் படுத்துக்கின்னு இருக்கிறா, எப்போ போடா, எப்படி சொன்னா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? அது போல சில எதிரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்ம பற்றி தெரியாத எங்கெங்கே போய் எத்தனை பரப்பி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, மனுஷங்களே ரெண்டு விதத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் பிசாசே, அவன் பெரிய எதிரி, அவன் தான் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபைனல் எதிரி. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் எதிரி அவன் தான். இப்போ இவன் மனுஷங்களெல்லாம் தூண்டி விடுறதே இவன் தான். பிசாசு தான் என்ன பண்ணுறான், மனுஷங்களை தூண்டி விட்டுன்னே இருக்கிறான். சிலர் பாருங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த கிறிஸ்துவங்களை பார்த்தாலுமே உருன்னு ஆகுதுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது உரு, அவனுக்குள்ள உள்ள ஒரு உரு இருக்குது. அதுதான் பண்ணு பார்த்த உடனே அல்லேலூயா கூட்டம், சர்ச்சு போகிறான், பைபிள், அது எப்படி ஏற்றி வச்சிருக்குது. கிறிஸ்துவங்கெல்லாம் ரொட்டிக்கும் பாலுக்கும் இயேசுவை கும்பிட்றாங்கன்ட்டு. கிறிஸ்துவங்க ரொட்டிக்கு பாலுக்கு இயேசு கும்பிடல, ரொட்டியும் பாலும் கொடுக்கறதுக்கு இயேசுவை கும்பிட்றாங்க. யாரும் இங்கே இருக்கிறவங்க யாரும் ரொட்டிக்காக பாலுக்காக இயேசு ஏற்றுக்கல, அந்தளவுக்கு யாரும் கிடையாது. சொல்கிறோம் ஒன்றா அப்படி இருக்கலாம், ரொட்டிக்கும் பாலுக்கும் ஒன்றா தேவையான நிலைமையில். இங்கே ஆண்டுடைய பிள்ளைகள் யாரும் ரொட்டிக்கும் பாலுக்கும் கையேந்திர நிலைமையில் இல்லை.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்ட்டு. அந்த வார்த்தை எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், கடைசியாகாமல் முதலாவாய். உங்க ஆண்டுடைய வார்த்தை நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது நம்ம வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கினே இருக்குது. அது ஒரு பக்கம் வேலை செய்யுது. நீங்கள் சும்மா இருந்தால் கூட அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அது ஒரு பக்கம் அது வேலையை செஞ்சுக்கினே இருக்குது. சுவிட்சை போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன் பாட்டுன்னு ஓடின்னு இருக்குது. நம்ம போய் இப்போ ஃபேன் ரக்கையெல்லாம் சுற்றின்னு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணணும்? சுவிட்சை போடணும். அது ரொம்ப முக்கியங்க. காலையில் எழுந்துச்சு நீங்கள் பேசணும். நான் கீழாகாமல் மேலாவேன், வாலாகாமல் தலையாவேன், கடைசியாகாமல் முதலாவேன். என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும், என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு என்ற வார்த்தையின்படி என் தலைமையில் நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். என்ன பண்ண, அதெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, சுவிட்சையை ஆன் பண்ணுறீங்க. ஃபேன் இருந்தோம் சுவிட்சை ஆன் பண்ணலன்னா காற்று வராது. பைக் இருந்தோம் நீங்கள் உட்காந்து ஓட்டலைன்னா தாம்பரம் போய் சேர மாட்டீங்க. ஹலோ, இருக்குது தான். மெடிக்கல் ஷாப் இருந்தோம் 10 முறை உள்ளே போயிட்டு வர்றதுனால சளி ஜலதோஷம் சரியாகாது. சுவிட்சை போடணும்ல, மாத்திரை எடுக்கணும். அதுதான் வேத வசனம் உங்களுக்கு இருக்குதுங்க. நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீங்கள் எந்த இப்போ பாஸ்டர்கிட்டே போயிட்டு அமாவாசை ஜபத்துக்கு, கிருத்திகை ஜபத்துக்கு, பௌர்ணமி ஜபத்துக்கு தலையை கொடுத்து மந்திரிச்சிக்கவே வேணாம். சுவிட்சை போட்டு விடுங்க. டெய்லி பாஸ்டருங்க அமாவாசை ஜபம் வச்சு அமாவாசை ஒரு நாள் தான் சுவிட்சு போடுறாரு. நீங்கள் டெய்லி சுவிட்சு போடலாம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க, அது பாட்டு சுற்றின்னு இருக்கும். நீங்கள் பாட்டு ஜம்முன்னு இருக்கலாம். வசனத்தை பேசுங்க. நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் எங்கெங்கேயும் ஓடுறீங்க? அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், அந்த ஜபம், மலை ஜபம், இரவு ஜபம், அதிகாலை ஜபம். ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஜபம் பண்ணாதான் இயேசு செய்வார் சொல்கிறது தான் தப்பு. ஜபம் பண்ணுறது தப்பு சொல்ல மாட்டேன். நீ மலை ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது, அதிகாலை ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது, இரவு ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜபம் பண்ணினார்கள். ஏன் ஜபம் பண்ணாங்கன்னா, சுவிசேஷம் சொன்னாங்க. அதனால் அடின்னு அடித்து கையை காலை கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. அடிப்பட்ட அடி, உடம்புல அவ்வளோ வேதனை. அவங்க கெடுதலாக செஞ்சாங்க. பவுலும் சீலாவும் மக்களுடைய ரட்சிப்புக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. சொல்கிற நல்லது சொல்லணும்னு அடித்து தொங்க விட்டா தூக்கம் வரல. இந்த மக்கள் அழிந்து போகிற மக்களை நினைக்கும் போது, இவன் செஞ்ச செயலை நினைக்கும் போது பாரம் பெருகுது. அதனால அவங்க நடு நைட்டில் என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணி துதித்து பாடினாங்க. அப்போது உங்களே நடு நைட்லலாம் ஜபம் பண்ணணும்னு சொல்கிறவங்கள கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் அது மாதிரி செஞ்சு தொங்க விடணும். இரவு ஜபம் போய் சொல்லிட்டு நல்ல சேரில் உட்காந்து தூங்கிக்கின்னு ஜபம் பண்ணுறது, அதுக்கு நீ வீட்டில் இருந்து தூங்கலாமே. எதுக்கு இரவு ஜபம் போய் சொல்லிட்டு அங்கே போய் தூங்கிக்கின்னு ஜபம் பண்ணுறது? அங்கே போயிட்டு பாவம் பாச சொல்வார், யார் இந்த குறிப்புக்காக ஜபம் பண்ண போகிறீங்க? எதுவுங்கள கையை தூக்காது, வாயும் அசையாது, தலை கூட ஏற எடுத்து பார்க்காது. அவரே தேடி சகோதரி அப்படின்னு சொன்ன பேர் தான் நானா, சரி குடு மைக்க. இப்படிலாம் ஜபம் பண்ணுறதுக்கு நீங்கள் பொழுது வெடிச்சு தூங்கி அடிச்சு ஒழுங்காகவே ஜபம் பண்ணலாம். நான் அதுதான் சொல்லுவேன். உற்சாகமாக இருக்கும்போது ஜபம் பண்ணுங்க. சில பேர் பாருங்க, மக்கள் நிறைய பேர் வரும்போது நல்ல காரியம் பேச மாட்டாங்க, செய்தி போடுவாங்க. மிக முக்கியமான ஆழமான சத்தியம் பேச போகிறது, திங்கட்கிழமை வந்து விடவும். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தாங்களே மக்கள், அன்றைக்கே நல்ல காரியத்தை பேசியிருக்க வேண்டியது தானே. அவன் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் பர்மிஷன் கேட்டு திங்கட்கிழமை வர வைக்கிறது. கேட்டால் நான் முக்கியமான சத்தியம் பேச போகிறேன்ட்டு. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசு. இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் டெய்லி செய்கிறாங்க, அவன் நிறைய டைம் செய்கிறான். நம்ம நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஈட்டி, AK-47, 57 ஒன்று எடுத்துன்னு போக வேண்டியதே கிடையாது. நம்மக்கிட்ட சூப்பர் ஆயுதம் இருக்குது.
ரெண்டு, அதாவது ஒரு பெரிய ஏரியாவில் எதிரிங்களாம் உட்காந்து இருப்பாங்க. இன்னொரு எதிரி என்ன பண்ணுவான்னா மேலே 30,000-40,000 அடி உயரத்தில் பறந்துன்னு இருப்பான் ஏரோப்ளைனில். அங்கேருந்து ஒரு பாம்பை போட்டுட்டு அவன் பாடுன்னு போயின்னு இருப்பான். இங்கே இருந்தவங்கள என்ன ஆகிடுவான்? சின்ன பின்னமாக ஆகிடுவான். அதுபோல் நம்ம சைலண்ட்டு கில்லராக இருக்கணும். நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. எவ்வளோ பிசாசு என்ன ஒன்றாலும் செய்யட்டும், வசனத்தை எடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னு வசனத்தை எடுக்கணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் எனக்கு விரோதமான எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை, தேள்களின் வல்லமைகளை நான் மிதிக்கிறேன். ஆமென். அவள்தான் ஒரு பாம்பு போட்டீங்க. எனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவைகள் எல்லாம் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக திரும்பி போகும்படி கட்டளையிடுகிறேன். 2வது பாம்பு போட்டீங்க. நீங்கள் பூமியில கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள வேத வாக்கியத்தின்படி இந்த நாளிலே எனக்கு கெடுதல் செய்யும்படி இருக்கிற எல்லா பிசாசுகளையும் அசுத்தாவிகளையும் அந்தகார வல்லமைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். எல்லாம் பைண்ட் பண்ணிடுச்சு. அந்த வசனம் பாருங்க, வசனம்லாம் உண்மைங்க. வேத வசனம்லாம் உண்மையா? உண்மையா? உண்மைன்றதுக்கு ஒன்று சொல்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் சொன்னார், 6:9 நினைக்கிறேன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். 6:9 இல்லை 9:6 தான் வரும். என்ன சரி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவரு இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அது நடந்ததா நடக்கலையா? அது நடந்ததா நடக்கலையா? அந்த வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அப்போ அந்த வார்த்தை உண்மைன்னா இன்னும் அவர் நிறைய சொல்லி இருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? ஏதாவது ஒன்று நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லலாம், எப்பா அவர் சொன்னார்ப்பா நடக்கலை, இதெல்லாம் கூட சொல்லிக்கிறார், நம்பலாமான்னு தெரியல சொல்லலாம். ஆனால் சொன்னதே என்ன பண்ணியிருக்குது? நடந்து இருக்கிறத. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னு 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 800 வருஷம் கழித்து இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கும்போது அப்போது வேத வசனம் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைவேறும். பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, வேத வசனம் கண்டிப்பாக நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமேன். அவர் சொன்னதுக்கு அத்தாட்சி இருக்குது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள்னு சொன்னார். அதேபடி ஒரு காரியம் உலகத்தில் நடந்து இருக்குதுன்னா அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ நடக்கும்? அவர் தான் சொல்கிறாரு, அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ வியாதியெல்லாம் இயேசு சுமந்துட்டாரு. புரியுதுங்களா? அதுதான் சத்தியம். நீங்கள் அதில் தான் போகணும். அவர் தான் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏசாயா தான் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிராக ஒரு வழியாக கூட்டம் கூடி வருவார்கள், அவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகாது. சங்கீதக்காரன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம அதை நம்பணும். சும்மா நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு ஊழியக்காரங்களை நம்பிக்கின்னு எதனா செஞ்சுக்கின்னு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, அழிச்சிக்காதீங்க. ஊழியக்காரங்க மனுஷங்க தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரங்க மனுஷங்க தான். கொஞ்சம் பில்டப் அதிகமாக கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்க. அவங்கவுங்க ஒரு சிலர் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. தங்களை பெரிய ஆள்களாக காட்டிக்கொள்வதற்காக சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. நீ இங்கே வராத, இதில் நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்கள்லாம் கூட இங்கே வந்து உட்காரலாம், கர்த்தர் கோச்சிக்க மாட்டார். இது மகா பரிசுத்த ஸ்தலமும் கிடையாது. உங்களுடைய ஆவிதான் மகா பரிசுத்த ஸ்தலம், உங்களுடைய ஆத்துமா தான் பரிசுத்த ஸ்தலம், உங்களுடைய சரீரம் தான் வெளிப்பிரகாரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இது கட்டடம், இது பில்டிங்கு, இது ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக நம்ம கூடி வந்து இருக்கிறோம்.
திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்த நம்ம வாங்கினாலும் இது வந்து ஆலயமாக இருக்குது. நம்ம வாங்கலை, ஒரு மாடு கட்டுறவன் வாங்கியிருந்தானா மாட்டு கொட்டாயாக இருந்திருக்கும். ஒரு அண்ணாச்சி வாங்கியிருந்தாருன்னா உப்பு குடோனா இருந்திருக்கும், உப்பு சர்க்கரை வைக்கிற குடோனா. அதனால் இது வந்து ஆலயம்னு உடனே சில பேர் இதெல்லாம் ரொம்ப அமக்கலம் பண்ணுறது, மக்கள்களை போட்டு படாத பாடுபடுத்துறது. நீ எப்படி மேலே ஏறலாம்? அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு நோக்கம், அது தப்பு கிடையாது. அம்மா அப்படி சொல்லக்கூடாது. மேலே விலையேறப்பட்ட பொருளாக இருக்குது, மேலே கீழே ஏறி தள்ளி கிளி உடச்சிட்டிங்கன்னா கஷ்டம், நமக்கு தான் செலவாகும். அதனால் இப்படியே ஓரமாக போமான்னு சொன்னால் தப்பு கிடையாது. இதில் நான் மட்டும்தான் ஏறுவேன், எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. இல்லை, எல்லாருக்குமே தகுதி இருக்குது. எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் வசனத்தை பேச கற்றுக்கணும். இந்த சபை மக்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் இந்த ஊழியக்காரனை தேடி போகலாமா, அந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த ஊழியக்காரர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கலாமா, இப்படி சொல்லி போய் போய் கடைசியில் நீங்கள் அப்படி போகிற ஆளு இயேசுவை விட்டே பின்வாங்கி போயிடுவான். நான் பார்த்தே இருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துக்கிறேன். எந்த ஒரு மனுஷன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த ஊழியக்காரர்கிட்ட இது நடக்குதான், அந்த அற்புதம் நடக்குதான், அந்த சர்ச்சில் இந்த அற்புதம் நடக்குதான், அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரா, இவர் வந்து இது சொல்கிறாரான்னு சொல்லிட்டு இது பின்னாடி ஓடி 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 எல்லாமே இழந்து கடைசியில் அவன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு பின்வாங்கி போயிடுறாங்க. நான் திரும்ப சொல்கிறது என்ன, வசனம் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. 2 பேர் 2 வீட்டை கட்டினான். ஒருத்தன் மண் மேலே கட்டினான் வீட்டை, அவனும் வீடு கட்டியிருக்கிறான். அவன் வீட்டில் ஏசி இருக்குது, ஜன்னல் இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, கேஸ் ஸ்டவ்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் எல்லாம் இருக்குது. இவர் இன்னொருத்தன் பாறை கண்மலையின் மேலே வீட்டை கட்டினான். அவன் வீட்லேயும் ஏசி, பெட்டு, கட்டில், எல்லா பொருள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. 2 பேர் வீட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மழை பெய்து காற்றடித்து வெள்ளம் வந்து 2 வீட்டு பக்கம் போச்சான். சுனாமி வந்துச்சு 2 வீட்டு பக்கம். 2 வீட்டு பக்கம் சுனாமி வந்தால் கீழே அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் கட்டின வீடு என்ன ஆயிடுச்சான், எல்லாம் உடஞ்சி விழுந்து அதுவும் அழிஞ்சு அதுக்குள்ளே இருக்கவன்ட்டு பழிச்சிட்டு இருப்பானா? அவனும் காலி. வீட்டை கட்டி உள்ளே இருந்த மாதிரி அவனும் காலியாகி போயிடுச்சு. ஆனால் கண்மலையின் மேலே இருந்த வீடு சுனாமி வந்து போயிட்ட பிறகு கூட வீடு இருந்துச்சு. இயேசு இந்த உவமையை சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவன் தன் வாழ்க்கையை கண்மலையின் மேலே கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த வசனத்தை விட்டுட்டு எனக்கு படிக்க தெரியல பாஸ்டர், நான் திரும்பவும் சொல்கிறது, பொண்ணு கோல்டில் கம்பல் வாங்கி போடுறீங்களே, உங்கள் காதில் இருக்கிற கோல்டு கம்பலை விட ஒரு டச் ஃபோன் வாங்கி பைபிளை டவுன்லோட் பண்ணி படிக்க தெரியாது, தயவு செஞ்சு கேளுங்க. காதில் அந்த வசனங்களெல்லாம் கேளுங்க. அதுதாங்க உங்களுக்கு வாழ்வு. காதில் இருக்கிற கம்பல் உங்களை வாழ வைக்காது. கர்த்தருடைய வார்த்தை காதுக்குள்ளே போவோம், அது உங்களை வாழ வைக்கும். காதுக்கு வெளியில் இருக்கிறது வாழ வைக்காது. நம்ம ஆளுங்க 1 கிராம்லையாவது ஒரு முட்டாவது வாங்கி போடணும் பாஸ்டர். ஒரு கொட்டு கொட்டி தான் சொல்லணும், மொட்டு போடுறத நிறுத்து. பைபிளை வாங்க, முதல்ல வாங்க முடியலன்னா நல்ல டச் செல்ஃபோன் வாங்குங்க. அதுக்கு வேற வருவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 வயசு குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துப்பாரு, அது எந்த காலேஜில் போய் படிச்சுது? உங்களுக்காவது 4 எழுத்து படிக்க தெரியும், பேச தெரியும், பார்க்க தெரியும் நல்லா. அதுக்கு அது கூட தெரியாது. அதுக்கிட்ட 2 நாள் ஃபோனை கொடுத்துப்பாரு, அது கரெக்டாக அம்மா இங்கே வா வா பாட்டை கரெக்டாக அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ, வச்சுன்னு அது பாட்டு கேட்டு இருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? அது கரெக்டாக அதை எடுத்துக்கோ. நீங்கள் ஃபோனை எங்கே வேணாலும் இது பண்ணிட்டு ஆஃப் பண்ணி கையில் கொடுத்தா கூட அதை ஆன் பண்ணி கரெக்டாக அந்த அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு கேட்டுன்னு இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங், அது எல்லாமே பழக்கம் தாங்க. நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். உங்களெல்லாம் ஏமாற்றணுன்னா நான் ஏமாற்றலாம். ஒரே வார்த்தை சொல்லலாம், கர்த்தர் அதிகாலையில் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் எப்பவுமே தான் என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அப்படி சொன்னா அதான் அதுக்கு ஒரு வேல்யூ. அதிகாலை நான் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன்.
கர்த்தர் என்னிடத்தில் மெல்லிய சத்தத்தில் மகனே என்றார். அப்படிலாம் ஒரு சொல்லி கர்த்தர் என்கிட்ட தான் பேசுகிறாரு. நான் ஜெபம் பண்ணதான் நீ நல்லா இருப்ப, உன்னை பற்றிலாம் கூட என்கிட்ட தான் பேசுவார், உங்ககிட்டலாம் பேச மாட்டார். நான் தான் ரொம்ப பெரிய ஆள், நான் தான் பெரிய பரிசுத்தவான், நீ ரொம்ப ஒன்றும் கிடையாது, நீ பாவிலே மோசமான பாவி, உன்னெல்லாம் கர்த்தர் நினச்சி கூட பார்க்குறதில்ல. நான் என்கிட்ட பேசும்போது தான் நான் தான் சொன்னேன், அந்த சகோதரனை கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்படின்னேன், அதனால தான் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லி உங்களை நான் ஏமாத்திட்டு போயிடலாம். எங்கே போயிடுவேன் கடைசியில்? அவருக்கு முன்னாடி தான் போய் நிற்கணும். யார் பேரை சொல்லி ஏமாத்தணும்னோ அவருக்கு முன்னாடி தான் நிற்கணும். அப்போ நீங்களும் நிற்பீங்க, நான் இப்படிலாம் ஏமாத்துறேன், நான் நீங்கள் உண்மை தெரிய வரும்போது எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. என்னை எப்படி பார்ப்பீங்க? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் விடுங்க ஆண்டவரா, அதனால நான் ஒரு வழி பண்ணிடுறேன். ஆண்டவரெல்லாம் தான் கட்டி வச்சிருப்பாரு எதிரிகளெல்லாம், வேணாப்பா விடு, அதனால ஏதோ செஞ்சிட்டான் வந்துட்டான், விடு தொலை, நீ வந்து பரலோகம் செஞ்சு அது வரைக்கும் சந்தோஷப்படு, விடு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, அப்படிதான் சொல்லுவார். வேற வழி கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்லிடுது, இங்கே வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கிற வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா பைபிள் படிங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை தவிர மீதி எல்லாம் செய்யறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாஸ்டர்கிட்ட போய் மண்டையே கொடுக்கறதுல ஒரு லாபமும் கிடையாது. மண்டைக்கு வெளியில் பாஸ்டர் கை இருக்கிறத விட மண்டைக்கு உள்ள வசனம் இருந்தால் அது உங்களை வாழ வைக்கும். நிறைய பேர் மண்டைக்கு மேலே கை இருக்கணும்னு தான் விரும்புகிறான ஒழிய மண்டைக்குள்ள வார்த்தை இருக்கணும்னு விரும்புறதே கிடையாது. அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லா பைபிள் படிங்க. இப்போலாம் சூப்பராக ப்ளூடூத்லாம் வந்துருக்குதுங்க, தெரியுங்களா? ப்ளூடூத்தில் மெமரி கார்டு போடுற மாதிரிலாம் ப்ளூடூத்லாம் வந்துருக்குது, சார்ஜ் போட்டு போடுற மாதிரி வந்துருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் தெரிஞ்ச பசங்கிட்ட, உங்கள் வீட்டாண்ட 10வது படிக்கிற பையன்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க, 10வது படிக்கிற பொண்ணுங்கிட்ட கேட்டு பாருங்கள், க்ளீனாக சொல்லிடும் என்னெல்லாம் இருக்குது. சொல்லுங்கள், பைபிள் நான் கேட்கணும்னு சொல்லி பாருங்கள், என்ன வாங்கணும்னு சொல்லி பாருங்கள், துட்டு மட்டும் கொடுத்தா அதுவே வாங்கிட்டு வந்து உனக்கு போட்டு கொடுத்துட்டு போயிடும். அழகாக சின்ன சின்ன ஸ்பீக்கர்லாம் வருது, அதில் ப்ளூடூத் வருது, அதில் வந்து இல்லைன்னா மெமரி கார்டு போட்டு வருது. மெமரி கார்டில் கூட பைபிளை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், போட்டு டெய்லி கேட்கலாங்க. அது மாதிரிலாம் கேளுங்க. தயவு செஞ்சு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா வசன அறிவு இல்லைன்னா பிசாசு உங்களை ஏமாத்திடுவாங்க. அவன் தாங்க முதல் எதிரி. அவன் உங்களை ஒன்றிலாம ஆக்கிடுவான். இயேசுவை சோதிக்கும்படி சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? ஒரு சிலர் பிசாசுன்றீங்க, ஒரு சிலர் சோதனைக்காரன்றீங்க. ஆனால் பைபிள் வசனம் சொல்லிட்டு சோதனைக்காரன். பிசாசுக்கு ஒரு பேர் என்னது? பாஷ சோதிச்சு பார்க்கலாம் அப்படியே நீங்கள் சோதனைக்காரனா வரக்கூடாது. சில பேர் அதெல்லாம் பார்ப்பாங்க, இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. இந்த சோதிக்க வேணாம், விட்டுடுங்க. சோதனைக்காரன் இயேசு இடத்துல வந்து பாருங்க, இயேசுவை சோதித்தான். இயேசுவை சோதித்தானா சோதிக்கலையா? எப்படி சோதிச்சான்? அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி கொடுத்து இயேசுவை சோதித்தான். அப்படி எங்கன்னா படிக்கிறீங்களா? ஹலோ, இயேசு எப்படி சோதிச்சான்? வந்து இயேசுக்கு கேன்சர் வியாதி கொடுத்தானா? இல்லை இயேசுடைய பிஸ்னஸை லாஸ் பண்ணானா? இல்லை இயேசுநாதர் வேலை செஞ்ச இந்த வேலையை கம்பெனி விட்டு துரத்தி விட வச்சானா? எப்படிங்க சோதிச்சான்? எப்படி சோதிச்சான்? வார்த்தையின் மூலமாக சோதிச்சான். என்னன்னா அது சோதிக்கிறது என்னன்னா அவருடைய விசுவாசத்தை சோதிப்பது. சோதனைக்காரன் வந்து என்ன சோதிக்கிறான்னா விசுவாசத்தை தான் சோதிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறார் இயேசு? பிதாவாகிய தேவன் சொல்றாரு, 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். 4வது அதிகாரத்தில் வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனேயானால். புரியுதுங்களா? வசனம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவன் வந்து என்ன சொல்றான்? சரி, வசனம் சொல்லுது, சரி நீ அப்படின்னா இதை செய்ய பார்ப்போம்.
இனி நிறைய பேர் வர்றாங்க, இந்து மதத்திலேருந்து வரான், சில பேர் எடுத்துன்னு வரான். பைபிளில் போட்டிருக்குதுங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவன சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்னை உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு பாட்டில் விஷம் வாங்கி வந்து குடிப்பேன், நீ குடிப்பியா? இவன் தான் சோதனைக்காரன். இயேசு அதுக்கு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதுன்னு சொன்னாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுனாரு. அப்புறம் கடைசியில் என்ன சொன்னார்னா, அப்பால போ சாத்தானேன்னாரு. இந்த சோதனைக்காரர்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல கடைசியா, அப்பால போ சாத்தானே. யாருக்கிட்ட விஷ பாட்டில் எடுத்து வந்து நீட்டுற? விஷ பாட்டில் குடிக்கிறதுக்கா? உண்மையில வசனம் நிறைவேறும். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஏற்கனவே டெய்லி விஷம் குடிச்சுன்னு தான் இருக்கிறேன், ஆனால் சாகாமல் இருக்கிறேன். எப்படி விஷம் குடிக்கிறோம்? நம்ம சாப்பிட்ற அரிசியில் விஷம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற பருப்பில் விஷம் இருக்குது, புரியுதுங்களா? நம்ம குடிக்கிற தண்ணியில் விஷம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் நான் நல்லா இருக்குது. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வசனம் வேலை செய்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இந்த மரமண்டிகளுக்கு அது தெரிய மாட்டேன்து. அவர் என்ன சொன்னார்னா, உலகத்தில் நச்சு கிருமிகள் இருக்கிறது, நச்சு பொருட்கள் இருக்கிறது. ஆனால் நீ அதை தெரியாமல் உனக்குள்ளே போனாலும் அது என்ன பண்ணாது, உன்னை சேதப்படுத்தாது. அது உனக்கு தெரியாமல் உள்ளே போகுது, ஆனால் அது உன்னை சேதப்படுத்தாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், வாடை உன் கூடாரத்தை அணுகாது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. இதெல்லாம் எதுக்காகனா, இந்த உலகத்தில் பாருங்க, இயேசு அறியாதவன் இந்த பாதிப்புலாம் பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நாளுக்கு நாள் உருக்குலைந்து போவான். ஆனால் இயேசுவை நம்புகிறவன் நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவான். இதுதாங்க இயேசுவை நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த விஷம் அவனுக்கு வேலை செய்யும், நமக்கு வேலை செய்யாது. அல்லேலூயா. இந்த படுபாவிக்கு இதை தெரியாமல் பாட்டில் வேற வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியணும். பிசாசு பாருங்க, அவன் எப்படி வந்தான், எப்படி சோதிச்சான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க பாருங்க எப்படி சோதிக்கப்படுறாங்க. அவங்க போய் பாருங்க, எனக்கு ஒரு வியாதி, கர்த்தர் என்ன சோதிக்கிறார். சகோதரியே, உன்னை கர்த்தர் சோதிக்கிறார், நல்லா தாங்கு, அப்புறம் பொன்னாக விளங்குவாய். இல்லை, தாங்கிறதுக்கு இல்லை, எதிர்க்கணும். பிசாசை எதிர்த்தாரா இயேசு தாங்கிக்கினாரா? எதிர்த்தாரு. பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனால் தாழ குதியும். அவர் சொல்றார், தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராத. எதிர்த்து நிற்கிறாரு. இந்த கல்லுகள்லாம் அப்பமாகும்படி சொல்லும். அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சொல்றான், மேலே கூட்டு போய் மேலே இருந்து கீழே குதியும், தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாதுன்னு எழுதி இருக்குது. அப்பால போ சாத்தானே. நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள், நம்மளாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, நான் எடுத்தது நிறைய இருக்குது, சொல்ல முடியாதது. சரி, உங்களுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். இந்த தேவன் நமக்கு கீழ்ப்படுத்தி வைப்பார். எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணுவார், கீழ்ப்படுத்துவார். மனுஷனுடைய முதல் நிலைமை என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் அவனுக்கு கீழே வச்சாரு. மனுஷனுடைய முதல் நிலைமை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தையே மனுஷனுக்கு கீழே தான் கொண்டு வந்து வச்சாரு. தெரியுங்களா உங்களுக்கு? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க தேவன். பின்பு தேவன், ஆதியாகமம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, பூமி என்ன பண்ணுமா? கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. அதுல ஒரு பார்ட் என்னன்னா, எல்லாரையும் நீ ஜெயிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அந்த மனுஷன் எல்லாரையும் ஜெயிச்சு வருவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னா அவன் எல்லா காரியங்களையும் ஜெயித்து மேலே வந்துக்கினே இருப்பான். அவன் வாழ்க்கை அப்போ வரானா அவன் மேலே என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிச்சாலுமே அவன் அப்படி இருப்பான். புரியுதுங்களா? ஆண்டவர் முதல் மனுஷத்தை வச்சாரு. வச்சு என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி வச்சார். இந்த உலகத்தையும் யாருக்கு கீழே தான் வச்சாரு? மனுஷனுக்கு கீழே. ஆனா பிசாசுக்கு தெரியும்,
இவனுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. இவனை நமக்கு கீழே கொண்டு வந்துட்டா இவனுக்கு கீழே இருக்கிற நமக்கு கீழே வந்துடும். புரியுதுங்களா? அவன் பிளான் பாருங்க. எல்லாமே யாருக்கு கீழே இருக்குது? மனுஷனுக்கு கீழே இருக்குது. முதல் மனுஷிக்கு கீழே இருக்குது. இப்போ இவங்களை எனக்கு கீழே கொண்டு வந்துட்டா எல்லாமே எனக்கு கீழே வந்துடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏவாள்கிட்ட வந்து நிற்கிறான். ஏவாள்கிட்ட வந்து நின்று அவன் பேசுனதுலாம் தெரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் போனால் அது இருக்குது. அவனா சொல்லுவான், பிசாசு வந்து அந்த சர்ப்பத்தின் மூலமாக பேசுவான். என்ன பேசுவான்? தேவன் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? எப்படி சொல்கிறான் பாருங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாவீர்கள். அதை புசிக்கும் நாளில் சாவீர்கள் சொல்லிட்டாரு. இதுதான் ஆண்டவர் சொன்னது. பிசாசு வந்து கேட்குறான், என்ன சொன்னாரு சொல்லுன்ட்டு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கனியை புசிக்கும் நாளில் சாவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா அப்படி சொன்னாங்களா? அந்த அம்மா அப்படி சொன்னாங்களா? உங்கள் பைபிளை கொஞ்சம் திறங்க. உங்கள் பைபிளை கொஞ்சம் திறந்து கொஞ்சம் போடுங்க. என் டிவிலாம் ஆஃப் ஆயிடுச்சு, என் சைடில் இருக்கிற டிவி. ஆனால் எனக்கு தெரியும் அந்த அம்மா அப்படி சொல்லலை. அதுதான் முக்கியம். என்ன சொன்னாங்களா? சாப்பிடுறது கூட இல்லை, தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தொட்டாலுமே செத்துருவேன் அப்படின்னா இவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்து கிருபையின் உபதேசி. ஆண்டவர் யாரு? கிருபையின் பிரசங்கி. அவர் கிருபையா சொல்றாரு, நீ மரத்தாண்ட போகலாம், தப்பு கிடையாது. பழத்தை தொட்டுக்கிட்டு பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறியா? தொட்டு பார், தப்பு கிடையாது, ஆனால் சாப்பிடாத. எவ்வளோ ஃப்ரீனஸ் கொடுத்து இதை செய்யாதன்னு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கிருபை உள்ளவர். இந்த ஆதாம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் மாதிரி போல ஆதாம் நியாயப்பிரமாணம். இவனை இப்படிலாம் சொன்னா இவன் உருப்பிட மாட்டான். அவனை கொஞ்சம் டைட் பண்ணி சொல்லணும். அவனை டைட் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கிட்டியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாதான் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டுக்கிறார்? ஆதாம் இந்த மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டுக்கிறாரு? இங்கே பாருமா, ஆண்டவர் சொன்னாரு இதை சாப்பிட்டா செத்துருவேனாரு. ஆதாம் சொல்றாரு, அதை தொட்டாலோ அல்லது சாப்பிட்டாலோ செத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு உள்ள நுழையும் போது எதை வச்சு நுழைஞ்சா தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையில மிகைப்படுத்தப்பட்டது. ஒன்று சொல்ற கேட்டீங்களா? நீங்கள் தேவன் சொன்ன மாதிரியே நீங்கள் விசுவாசித்து வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப பரிசுத்தமாக வாழணும்னு வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை. உள்ள நுழைஞ்சிருவான் பிசாசு. அதை வச்சு நுழைஞ்சிருவான். ஆண்டவர் வந்து 3 வேளை சாப்பிடுன்னு சொன்னார்னா நீ 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா பிசாசு நுழைய மாட்டான். நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்க போறேன்னு சொல்லிட்டு 2 வேளை தான் சாப்பிடுவோம், 1 வேளை சாப்பிட மாட்டான்னா உள்ள நுழைஞ்சிருவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்டீங்க. இப்போ இந்த ஏவாளை எப்படி ஏமாத்துறான்? அவன் வந்து நிற்கிறான். நின்று ஏவாள்கிட்ட சொல்கிறான், என்னம்மா ஆண்டவர் சொன்னாரா? அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்டவர் சொன்னார் நடுவில் இருக்கிற தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை கொடுத்து நீங்கள் சாகாத படிக்கு. நல்லா கவனிங்க, நீங்கள் சாகாத படிக்கு புசிக்கவும் தொடவும் வேணாம். அப்போனா என்ன அர்த்தம்னா தொட்டா செத்துடுவேன் சொன்ன ஆண்டவர் அப்படியா சொன்னார்? பழத்தை தொட்டா செத்துருவேன்னா சொன்னார்? சாப்பிட்டா தானே சாவன்னு சொன்னார். ஆனால் இந்த ரொம்ப பரிசுத்தம்னு சொல்லி பேசுவாங்க சில பேர். ரொம்ப பரிசுத்தம் நடக்கும் போதே பரிசுத்தம். சில பேர் ரொம்ப அது மாதிரி வச்சிருப்பாங்க. சபை ஜனங்களாம் சொல்லுவாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்பதான் நீ பரலோகம் போல, இல்லைன்னா நான் உனக்கு டிக்கெட் தர மாட்டேன். இப்படிலாம் போதிக்கிறது தான் டேஞ்சரு. பிசாசுக்கு ரொம்ப வசதி ஆகிடும். அது மாதிரி ஆளுங்க வாழ்க்கையிலலாம் பிசாசு நுழைஞ்சி என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டுன்னா 6 அடிச்சுன்னு இருப்பான், ஃபுட்பால்னா கோலாக அடிச்சுன்னு இருப்பான். நல்லா அவனுக்கு செம்ம கிரவுண்டு மாதிரி. அதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை கரெக்டாக பிடிக்கணுங்க. அதுக்கு தான் வேத வசனம் சொல்லுது, ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைக்கக்கூடாது. வேத வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அங்கே வந்து பாருங்க, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதை தொட்டாலுமே செத்துருவேன். அப்போ ஆதாம் என்ன சொல்லி வச்சுக்கிறாரு? தொட்டாலுமே செத்துருவேன்னு சொல்லிக்கிறார். ஆதாம் நல்ல நோக்கத்தோடு சொன்னாரா, கெட்ட நோக்கத்தோடு சொன்னாரா? அவர் நல்ல நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்கிறாரு.
அது எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு என்னன்னா இந்த பொம்பளை கொஞ்சம் பார்த்து அடங்காத மாதிரி இருக்குது, இது நம்ம பேச்சை கேட்குமோ கேட்காதோ தெரியாது, சரி இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நியாயப்பிரமாண போதனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்கிறது தான் முக்கியம், நீ அதை தொட்டாலுமே நீ காலி அப்படின்ட்டாரு. உடனே பிசாசு உள்ளே வந்தான், வந்து ரொம்ப அழகாக பேசுகிறான். என்ன சொன்னார் இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆதாம் என்ன சொன்னார்னு பிசாசுக்கு தெரியும். அதனால் அவன் வந்து நின்று கேட்டான், என்ன சொன்னார் ஆண்டவர்ன்ட்டு. இந்த அம்மாவுக்கு தெரியல ஆண்டவர் சொன்னது, வீட்டுக்கார் சொன்னது தான் ஆண்டவர் சொன்னது நினச்சிக்கின்னு நாங்கள் தொட்டாலுமே செத்துருவோன்னு சொன்னார்ன்ட்டு. இவன் அழகாக கூட்டு போனான். கூட்டு போயிட்டு இங்கே வா அப்படி தொடு அந்த மாதிரி சொல்லுது. ஐயோ செத்துருவேன், நீ தொடு சாவே சாவ மாட்டேன். அவன் பேசுது பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க. அப்போ 4வது வசனம், சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீ தொட்டு பார் சாவ மாட்ட. அந்த அம்மா பயந்து 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 உயிரை கையில பிடிச்சி தொட்டுச்சு பழத்தை. செத்துருக்குமா செத்துருக்காதா? செத்துருக்குமா செத்துருக்காதா? ஹலோ, பழத்தை தொட்டுச்சுங்க. ஹலோ, நீங்க என்ன குழப்புறீங்க? பழத்தை ஏவாள் அம்மா தொட்டுட்டாங்க. இப்போ ஏவாள் அம்மா செத்து இருப்பாங்களா செத்துருக்க மாட்டாங்களா? செத்தே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் வந்து பழத்தை தொட்டா சாபன்னு சொல்ல, அது உனக்குள்ள போனதான் சேவை, தொட்டா சாவன்னு சொல்ல, உள்ள போய் செத்துருவேன் தான் சொன்னாரு இந்தம்மா. ஆனா நம்ம இவர் என்ன பண்றாரு, பெரிய பரிசுத்தவன் என்ன பண்ணிட்டாருன்னு இப்படி போதிச்சுட்டாரு, நீ தொட்டாலே செத்துருவேன். ஏன்னா நல்லதுக்காக தான் போதிச்சுக்கிறாரு. இந்த பொம்பளை அந்த பக்கம் கூட போய் தொட்டக்கூடாதுன்ட்டு. ஆனா அதை தான் பிசாஸ் யூஸ் பண்ணிக்கிறான். சூப்பராக கொண்டு போயிட்டு தொட்டு நம்ம செத்துற போது வச்சு தொட்டுட்டு கீழே ஊதிட்டு இருக்கோம். பிசாஸ் தண்ணி தள்ளிச்சு எழுப்பி இருப்பான். ஒன்றை சாவல உயிரோட இருக்கிற பத்தியா? ஆமா, இப்ப தெரியுதா? இப்ப யாரை நம்புற? நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும். என்னதே எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனால் நீ சாப்பிட்டு பாரு, ஒன்றும் ஆகாது. அடுத்தது அவன் சூப்பர் டைலாக் பேசுவான், அடுத்தது சொல்லுவான், இப்போ அதை சாப்பிட்டா இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இது ஆண்டவருக்கு தெரியும். இப்போ இந்த அம்மா சாப்பிடுமா சாப்பிடாதா? இதுக்கு காரணம் யாரு? பிசாசு இல்ல, ஆதாமுடைய உபதேசம். ஆதாமுடைய ரொம்ப பரிசுத்தமான உபதேசம், ரொம்ப கண்டிப்பான உபதேசம், பாவத்தை உணர்த்தி போதிக்கிற உபதேசம். சில பேர் வந்து பாவத்தை உணர்த்தி போதிக்கிறேன்னு சொல்லி இந்த சாராயத்தை மறந்து இருக்கிற ஆளுக்கெல்லாம் சாராயத்தை ஞாபகம் ஊட்டிடுது, பொடி விழாலாம் மறந்து இருக்கிற ஆளுங்களுக்கு பொடியெல்லாம் ஞாபகப்படுத்துறது. அது பொடியை மறந்து பல வருஷமா இருக்கும், இவரு மறக்க மாட்டாரு. பொடி போட்டு சகோதரியே, அதுக்கு டக்குன்னு ஒரு கனெக்ஷன் அடிக்கும் பாரு. ரொம்ப நாள் ஆச்சு உமா பட்டண பொடியை தொட்டு. அப்படியே போகும்போது பாஸ்டர் வேற சொல்லிட்டாரு, அது வேற ஞாபகப்படுத்திட்டாரு, இடத்தை பண்றது அப்படின்னு போகும்போது அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போயிடும். தனியா போட்டு தனியா துப்பின்னு கிடக்கும், தும்மின்னு கிடக்கும், துப்பின்னு இருக்கும், தும்மின்னு கிடக்கும். பீடி மறந்து பல வருஷமா இருக்கும் சகோதரனுக்கு. பீடி பிடிக்கும் சகோதரனே, அவருக்கு ஒரு லைட் அடிக்கும். அதுதான் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாத. என்னது தேவையில்லாததெல்லாம்? தேவையானது பேசுறதுக்கு நிறைய இருக்குது, பைபிளில் நிறைய இருக்குது தேவையானது பேசுறதுக்கு. பைபிளில் இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசி அவனை போய் பாவம் செய்ய வைக்கக்கூடாது, அவனை ஞாபகப்படுத்தக்கூடாது. வெள்ளை குரங்கு பார்த்துக்கிறீங்களா நீங்க? ஹலோ, வெள்ளை குரங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. வெள்ளை குரங்கு எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பண்ணிட்டீங்க. இப்போ வெள்ளை குரங்க நினைக்க கூடாது நீங்க. நான் சொன்ன உடனே எதுதான் ஞாபகம் வந்துச்சு? வெள்ளை குரங்கு தான் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா இதை மனுஷனுடைய தன்மை. இப்போ பாருங்க, இந்த பிசாசு எப்படி ஏமாத்தினான்னா, இவர் கொடுத்த ஸ்ட்ரிக்ட் போதனையை வச்சே ஏமாத்திட்டான்.
கனியை தொட வேணான்னா அவன் சொல்லிட்டான், நீ தொட்டா சாக மாட்டேன். தொட்டாங்க, சாகலை. உடனே என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டாலும் சாக மாட்டேன்ட்டான். சாப்பிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. சாப்பிட்ட உடனே ஆவிக்குரிய மரணம் வந்துடுச்சு. சாப்பிட்ட உடனே ஆவிக்குரிய மரணம் வந்துடுச்சு. உள்ளான மனுஷன்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மரித்தவர்களாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவன் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கீழே தான் வச்சாரு. ஆனால் மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுடைய வார்த்தையை மீறி போனதுனால இவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். ஆனால் திரும்பவும் இவனுக்கு எல்லாமே கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். இயேசு இந்த பூமியில் மனுஷனாக அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவருக்கு கீழே கொண்டு இப்போ நம்மை அவரோடு கூட கொண்டு வச்சிட்டாரு. இப்போ இயேசு ஏற்றுக்கும் போது எல்லாமே இயேசுக்கு கீழே வந்துச்சுங்க. நீங்கள் போய் பாருங்க, இயேசு கடலில் பிரயாணம் போகிறாரு, ஒரே புயல் காற்று வீசுது, எல்லாம் பயப்படுறான், ஐயோ ஐயோ ஐயோன்றான். இயேசு சொல்கிறான், நாங்களாம் செத்து போகிறோம், நீ நல்லா தூங்குறியன்னு கேட்குறான். இயேசு எழுந்துச்சு காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படுத்தினாரா, கீழ்ப்படுத்தலையா? சொல்கிறாங்க, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது, இவர் யாரோ? நீ அவர் மாதிரி இருக்க வேண்டியதா. அதனால தான் அவர் கேட்டாரு, ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு? அவர் கேட்குறாரு, விசுவாசம் இருந்தால் உனக்கு எல்லாமே கீழ்ப்படியும். ஆனால் விசுவாசம் இல்லாதனால தான் அதெல்லாம் உன்னை ஏன் மிரட்டுது. ஏன் விசுவாசம் இல்லை? நான் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீயே செய்யலாம். ஏசு அதை காண்பித்தாரு. எப்படி காட்டினார் தெரியுங்களா? சீஷர்களை 2 பேராக அனுப்புகிறாரு. அனுப்பி நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அனுப்புனார். போயிட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனோம், பிசாசை பார்த்து சொன்னோம், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னோம், போயிடுச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணோம், கட்டி கரைஞ்சிடுச்சு. ஜெபம் பண்ணோம், வியாதி சரியாயிடுச்சு, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் கீழ்ப்படிது. இயேசு சொல்கிறாரு, இதுதான் உனக்கு. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு திரும்ப இவங்ககிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். என்ன போதிக்கணும்? நீ கீழே இருக்க வேணாப்பா, பிரச்சனைக்கு கீழே நீ இருக்க வேணாம், உனக்கு கீழே பிரச்சனையை கொண்டு வா. சாத்தானுக்கு கீழே நீ இருக்காத, உனக்கு கீழே சாத்தானை கொண்டு வா. அல்லேலூயா. அவசரம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாண்டு முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றாரு, என் நாமத்தினால என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. என் நாமத்தினால செய்வீங்கன்னு சொன்னாரே, அந்த நாமத்தின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுக்கு எல்லாமே கீழ்பட்டு இருக்கிறது. இயேசுவோடு கூட இருக்கிற நமக்கு எல்லாமே கீழ்பட்டு இருக்கிறது. நிறைய காரியங்கள் விரிவாய் பேச எனக்கு நேரம் இல்லை. நிறைய காரியம் இருக்குது, விரிவாக பேச முடியாது. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்கள். 1 நீங்கள் 20, 21, 19 படிச்சிங்கன்னா தெரியும். நான் ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன், 22 மட்டும் படிக்கிறேன். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாராம்? யாருடைய பாதங்களுக்கு? இயேசுடைய பாதங்களுக்கு. இயேசு எப்படி இருக்கிறார்னா சபைக்கு தலை. இயேசு சபைக்கு தலையா இருக்கிறார். சரீரம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம். இயேசு சபைக்கு தலையா இருக்கிறாரு. சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். ரொம்ப மோசமான அவயம், கடைசி அவயம்னு வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்கும்? காலில் இருக்கிற ஒரு சுண்ட விரல் வச்சுக்கோங்க. ரொம்ப பலவீனமான ஒரு அவயம், ரொம்ப லாஸ்ட் கிரேடு. பரலோகம் போவோமா போக மாட்டோமான்ற ஒரு பெரிய சந்தேகத்தில் ஒட்டின்னு இருக்கிற லெவலில் இருக்கிற ஒரு விசுவாசி அது எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசுவின் சரீரத்தில் சுண்ட விரல் வச்சுப்போம். இப்போது பிசாசின் வல்லமைகள்லாம் எங்கே இருக்குது? அந்த சுண்ட விரலுக்கு கீழே இருக்குது. அப்போது சாத்தானுடைய சகல வல்லமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கு கீழே தாங்க இருக்குது. உங்களுக்கு மேலே பிசாசு கிடையாது. சும்மா பில்லி சூனியம் மாதிரிகம் செய்வின ஏவல் லொட்டு லொசுக்கு இதே போட்டுன்னு போராடின்னு இருக்கக்கூடாது. அதான் சும்மா அப்படி காலில் தட்டி விட்டுட்டு போயின்னு இருக்கணும். ஒரு படம்னா கொஞ்சம் பார்த்துருக்குறேன். விவேக் ஒரு படத்தில்
நைட்டெல்லாம் உட்காந்து என்னென்னோ பண்ணி காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிம்மில் தூக்குற வெயிட்டு இதுவெல்லாம் வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருப்பான். அவன் தூக்கி பாட்டின்னு இருப்பான். நம்ம பார்க்கும் போதே ஐயோ இவ்வளோ வெயிட்டு தூக்குறாரா விவேக் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கின்னு இருப்பான். அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு பாட்டி வரோம், வந்து இந்த கரும்பத்தெல்லாம் நடுவில் வச்சு ஓர வட்டி காலையில் ஒரு தட்டி விட்டுட்டு அது பாட அசால்ட்டாக போயிட்டு இருக்கோம். அதுபோல் தான் பிசாசுடைய கிரியைகள் எல்லாம், இந்த பில்லி சூனு மாதிரிகள் செய்வினை ஏவலெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம இந்த கருமத்தை வேறு நடுவில் வச்சுக்கிட்டான். சே தலிபா அப்படி தட்டி விட்டுட்டு நீங்கள் முன்னேறி போகணும். சும்மா அதை தூக்கிட்டு டம் கட்டின்னு இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் பிசாசுக்கு கீழே கிடையாது, பிசாசு தான் உங்களுக்கு கீழே இருக்கிறான். புரியுதுங்களா? அதனால் ஆண்டுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஜாதிகளை எதிரிகளை கீழ்ப்படுத்துகிற காரியம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய எதிரிகள்லாம் கீழே போயிடுவாங்க. கர்த்தர் ஒன்று அவனை காலி பண்ணி கீழே கொண்டு போவார், இன்னொன்று அவன் கிட்டேயே வராத அளவுக்கு உங்களை உயர்த்துவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் எதிரிகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கி உங்களை உயர்த்துவார். அடுத்தது அவன் கிட்டையே வரக்கூடாத அளவுக்கு உங்களை தூக்கிடுவார். ஆமேன். God bless you.